மைக்கம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சார், ஈரான் யுஎஸ் போர பத்தி நம்ம தொடர்ச்சியா பேசிட்டே வரோம். என்னென்ன பாதிப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. டிமோரான்ற ஏரியா வந்து தாக்க போறதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இப்போதைய சூழல் என்ன சார் போரை பொறுத்தவரை? அதாவது இந்த யுத்தம் ஆரம்பிச்சது இந்த ட்ரம்ப் மாரி ஆட்களால தான் ஆரம்பிச்சது. ஈரானுடைய அணுசக்தி ஒப்பந்தம் சம்பந்தமா இவர்கள் அந்த ஒப்பந்தத்தை முறிச்சுக்கிட்டு இவரு ஒரு காரணம் வச்சுட்டு இவரு அடிச்சாரு. இஸ்ரேல் வந்து என்னை தாக்கிறதுக்கு அவங்க மனசுக்குள்ள நினைச்சாங்க, அதனால அடிச்சிட்டாரு. ரோட்ல ஒருத்தன் போட்டு ஒருத்தன் அடிக்கிறான். எதுக்குடா அடிச்சேன்னு கேட்டா, என்னை வந்து இவன் அடிக்கணும்னு நினைச்சான், அதனால அடிச்சிட்டேன். இவர்கள் 2 பேருடைய பைத்தியக்காரத்தனத்தினால இன்னைக்கு வளைகுடா நாடுகளே பத்திக்கிட்டு எரியுது. இதற்கு மாற்றாக இவர்களுடைய அமெரிக்கா ஏஜென்சியை வச்சு ஈரான் மேல ஏதோ குற்றம் இருக்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலாக நடக்குது. ஈரானு தனது தற்காப்புக்காக திருப்பிட்டு அடிக்கிறான். ஒரு தலைவரையே நாடு பூந்து கொள்றதுன்றது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ கொன்னா பிறகு அப்போ அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி போயிடுச்சு. இனி நான் வச்சு செய்கிறேன்டா அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி திருப்பி தாக்குதல் போது இவர்களால் அதை சமாளிக்க முடியல. ஈரான் அதை தாண்டி என்ன பண்ணுறான், ஒவ்வொரு நாட்டில் இருக்க யூஎஸ் பேஸ் இருக்குல்ல, அங்கே இருந்து தானே நீ அடிக்கிற, அதில் போய் குண்டை போடுறேன்னு தேடி தேடி அடிக்கிறான். தேடி அடிக்கிறாப்புல. நேற்று கூட யுஏஇயில் ஒரு அமெரிக்க தூதரத்தை இதை போட்டு துணை தூதரத்தை போட்டு அடித்தாங்க. இந்த மாதிரி அடிக்கும் பொழுது ஒவ்வொரு நாடும் பாதிக்கப்படும், கதறாங்க. எங்களுக்கு அவங்க சம்மந்தம் இல்லை, ஏன் அடிக்கிறீங்க? நான் உங்களை மக்களை அடிக்கலையே, நான் யூஎஸ் பேஸை தானே அடிக்கிறேன் அப்படின்னு. சில இடங்களில் அராம்கோலெல்லாம் குண்டு விழுந்ததெல்லாம் பார்த்தோம். தமாமில், சவுதியுடைய முக்கிய நகரங்களில் அராம்கோ. அப்போ பெட்ரோல் உற்பத்தியிலேருந்து, ஆயில் உற்பத்தியிலேருந்து, கேஸ், இயற்கை எரிவாயு எல்லாமே பாதிப்பு. இதை தாண்டி அவர்களுக்கு போகின்ற உணவுப் பொருட்கள், எல்லா உணவும் வந்து அவங்களுக்கு கிடைச்சிடாத. இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து, பல நாடுகள்லேருந்து அவர்களுக்கு உணவுப் பொருள் சப்ளை. முட்டையே நம்ம ஒரு நாளைக்கு 50 லட்சம் முட்டை சப்ளை. ஆமாம். இப்போ 1 கோடி முட்டை நடுக்கடலில் வீணாக போகுது. மீதி அனுப்ப முடியாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ இதில் வந்து ஈரானு என்ன பண்ணுறான், ஈரானுடைய முக்கியமான இது என்னன்னா, அந்த ஹார்முஸ் ஜலசந்தி. ஹார்முஸ் ஜலசந்தினா அந்த ஓமனும் ஈரானும் இருக்கிற இடத்துல சின்ன மூக்கு மாதிரி இருக்கும், அது வழியா இதை மிஸ் பண்ணால் நீங்கள் உலகத்தையும் சுற்றிட்டு தான் வரணும். இந்த ஜலசந்தி இருந்தால் நீங்கள் ஜலசந்தி வழியாக நீங்கள் பெரிய போக்குவரத்து இங்கே நடக்குது. உலகத்தினுடைய முக்கியமான சரக்கு போக்குவரத்து நடக்குது. அதில் உள்ள யார் வந்தாலும் அடிப்பேன்னு இப்போ ஈரான் முடிவெடுத்தோம்னா சரக்கு கப்பல் மூடிட்டாங்கல்ல சார் இப்போ. ஆமாம், தற்காலிகமாக சரக்கு கப்பல் எதுவும் போக முடியாமல் லட்சக்கணக்கான 22 மில்லியன், அப்போ 2.5 கோடி கண்டெய்னர் தேங்கி கிடக்குது அப்படின்னு. அப்போ அண்ணா எல்லா பொருட்கள், உணவுப் பொருட்கள் அதுமே. இது இல்லாமல் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி கீழே தான் கேபிள் போகுது. சக்தி வாய்ந்த ஜிகாபைட் அந்த மாதிரி கேபிள் போகுது. அது ஒரு பாதிப்பு. இதெல்லாம் பாதிப்பு சரி செஞ்சிடலாம். ஆனால் ட்ரம்ப் சொல்றாரு, நீங்க கொண்டு போங்க, உங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நீ கொண்டு வா, ஒன்றை உதைக்கிறேன்னு சொல்லுங்கிறாங்க. நீ பாதுகாப்பு வரியா, ஒன்னையே போட்டு நிமித்துறான்ற சொல்றாங்க. அப்போ நேற்று கூட சொல்லியிருந்தேன், அந்த கப்பலை அடிச்சாங்கன்னு, அப்ரஹாம் லிங்கன் கப்பல். அந்த கப்பலெல்லாம் அடிக்கவில்லை அப்படிலாம் சொல்றாங்க. கப்பல் மீது இந்த பேலஸ்டிக் மிசைல் வச்சு 3-4 முறை தாக்குதல் நடந்திருக்குதுன்றது உண்மை. இதுல பல விஷயங்கள் போர்ல எங்களுக்கு ஒண்ணுமே ஆகலன்னு மறைப்பாங்க. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்ல நம்ம உள்ள பூந்து வலுவலுன்னு வெளுத்து விட்டோம் பாகிஸ்தான். ஆனா எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, ஒன்றும் அடியே இல்லையே அப்படின்னு விமான படைத்தளத்துல இருந்து விமானங்கள் கொண்டு அடிச்சு நொறிட்டோம். அவங்க அமிச்ச அந்த அந்த தற்கொலை ட்ரோன்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் S-400 வச்சு இது பண்ணோம். அதை ஒருத்தர் சொல்றாரு S-400 கிடையாது அப்படி இப்படி. ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த S-400ன்றது ரஷ்யாவிலேருந்து நம்ம வாங்கினது. அது இந்த போரில் ஒரு பெரிய யூஸாக இருந்தது நமக்கு. ஆமாம். இப்போ அதோட அடுத்த டெக்னாலஜி ரஷ்யா போயிடுச்சு. இதே மாதிரி சைனாலேருந்து ஒன்று அவன் வாங்கி வச்சிருந்தான், பாகிஸ்தான். அது 5 பைசாக்கு பிரயோஜனம். சைனா ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் அவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஈரானை நாங்கள் இப்படிலாம் அடிச்சிட்டோன்னு அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ ஈரானுடைய நீங்கள் அந்த இதை மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நாடுடைய பரப்பளவுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா முழுசுன்னு வச்சுக்கோங்க. இஸ்ரேல் வந்து நேபாள் இந்தியாவுக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கும் சைஸு, அந்த சைஸ் தான் இஸ்ரேல் ஒட்டிக்கிட்டு இருக்கும் மேலே. இஸ்ரேல் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா ஈரானுடைய தலைநகருக்கு வரணும்னா பல 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரும். ஆனால் இவங்க நினச்சாங்கன்னா அந்த எல்லைப்புறத்தில் வச்சு அடிச்சுன்னு வரைக்கும் அப்படியே நசுக்கி உறுத்தலாம் பண்ணுவாங்க. இன்னொன்று வான் எல்லை, இந்த மலைகளுடைய சூழ்ந்து இருக்கிறது எல்லாமே அவங்க பாதுகாப்பு. தரைப்படை பீரங்கி பண்ணலாம் உள்ளே கொண்டே வர முடியாது.
ம், ம். அப்போ இந்த மாதிரி வார் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இதோடைய ரிஃப்ளெக்ஷனு ஆயில் விலை ஏறிச்சு, பங்கு சந்தை வீழ்ச்சி, நமக்கு ஆயில் தட்டுப்பாடு, எல்பிஜி ம். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, இன்னும் 1 மாதம் இருக்குது இருப்பு, இந்த 1 மாதத்துல முடிக்கலைன்னா அது நமக்கு இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறும். பல இது இருக்குது. நமக்கு ரஷ்யா வந்து 95 ஆயில் தரேன்னு சொல்லிட்டாங்க. லிட்டர் பேரல் வந்து குடுக்குறோம் அப்படின்னு. 22,00,000 லிட்டர் 95,00,000 பேரல். கிட்டத்தட்ட 1 கோடி. ம். இந்த ரஷ்யா கிட்ட தான் வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா மிரட்டினான். ஞாபகம் இருக்கா? அதுக்காக தான் வெனிசுலா கிட்ட வாங்கணும் அப்படின்றதெல்லாம். நம்ம அதில் தெளிவாக இருந்தனால இன்னைக்கு உதவுது. இவன் வேலையே இதுதான். அங்கே வாங்காதன்னு கட் பண்ணிட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனும் காலை வாரி விட்டு போயிடுவான். ஒரு செல்ஃபோன் கம்பெனி ஃப்ரீயாக கார்டு கொடுத்தான் தெரியுமா? ம். இன்னைக்கு ரூ. 400 399 ரூபாவும். ரூ. 400 சொல்ல. ரூ. 400 இருந்தால் தான் அந்த கார்டு. அப்போ எல்லாம் வாங்கி வாங்கி குமிச்சாங்க. ஞாபகம் ஆமா, இருக்கா? ஆமா. இதான் நிலமை. அதே மாதிரி தான் நீ அவன்கிட்ட வாங்காத நான் கொடுக்குறேன்றது. எல்லாத்தையும் மிரட்டுறது. இதுக்கெல்லாம் நாங்கள் பண்ணிற ஆள் இல்லடா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரங்க கையில் நாட்டு மாட்டிட்டு முழிக்குது. அந்த ஜனாதிபதி அங்கிட்டு இருக்கிற அந்த செனட் சபைக்கு மற்றதுக்கு கட்டுப்பட்டு தான் முடிவு எடுக்கணும். கமலா ஹாரிஸ்லாம் திட்டுறாங்க. ஆமா, கண்டனம் ஆனால் தெரிவிக்கிறாங்க. ஜனாதிபதி எனக்கு என்னன்னு இவர் எடுத்து எல்லா முடிவும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு சட்டம், நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் தப்பாக இருந்துச்சுன்னா அது எந்த அளவு உலக அளவில் பாதிக்கும்ன்றதுக்கு இப்போ அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் உதாரணம். உதாரணம். இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கின்னு அவன் உட்காந்து நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய கடல் எல்லையில் நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வந்து இலங்கையில் அந்த ஈரான் கப்பலை அடிச்சுன்னு வருகிறாங்க. இந்த வேலையை அமெரிக்கா கடல் எல்லையில் இந்தியன் இது போய் நீர்மூழ்கி கப்பல் போய் வேற ஒரு கப்பல் அடித்தா விட்ருவாங்களா? இல்லை இங்கே போங்களேன், பசிபிக்கில் சைனாவுடைய ரெட் சி இதுக்குள்ளே போங்களேன். அப்போ இந்தியாவும் இலங்கைலாம் இளிச்சவாய் நாடுகள்னு இவங்க நினைப்பு. ஒரு கப்பலே அடிச்சு நொறுக்கி இது பண்ணுறீங்க. அங்கே மீன் வளத்துலேருந்து பல இது பாதிக்கப்படும். வார் அங்கே இங்கே இருக்கிற கப்பலை அடிக்கிறீங்க. இந்த மாதிரி தான் இவர்களுடைய போக்கு. இப்போ ஈரான் இங்கே அவன் திருப்பி அடிக்கிறான். டெல்லவிவை ஒரு வழி பண்ணிட்டான். இது வரைக்கும் இஸ்ரேலுடைய வரலாற்றில் அவங்களுடைய தலைநகர் இந்த அளவுக்கு தாக்கப்பட்டதா சரித்திரமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பாவி மக்கள் அங்கேயும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஈரானிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து போர் இந்த இந்த நெதன்யாகு, இந்த ட்ரம்ப் இவருடைய ஆதிக்க வெறிக்கு பலியாவது அப்பாவி மக்கள். இதை மறைப்பதற்கு அமெரிக்கா ஏதோ சமாதான பாதுகாவலன் அப்படி இப்படின்னு இந்த ஏஜென்சிகள் செய்தியை வாந்தி எடுக்கும். அதை இவனுங்க எடுத்து இங்கே வாந்தி எடுப்பானுங்க நம்ம ஊரில். நம்ம இதை பார்த்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, எதுக்கு ஈரான் அடிச்சிங்க? அணுசக்தி தயாரிக்கிறாரு, அணு ஆயுதம் தயாரிக்கிறாரு. உலகத்தையே நாங்கள் மட்டும் தான் தயாரிப்போம், வேறு யாரும் தயாரிக்கூடாது. இந்த ஆதிக்க புத்தி இருக்குல்ல, நாங்கள் மட்டும் கத்தி வச்சுக்குவோம், நீ கத்தி வச்சுட்டு அவனை வந்து அடிப்போம். இந்தியாவுக்கும் இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. பொக்ரானுங்கெல்லாம் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம். மறைச்சி பண்ணோம். அது பெரிய ஆர்ஏடபிள்யூடைய ஒர்க் அதில் வேறு லெவலு. அப்போ இந்த ஆதிக்க புத்தி இருக்குல்ல, இது இவங்களுக்கு மட்டுமா? ஆனால் ஈரானுடைய மொத்த பரப்பளவில் ஒரு 50ல் 60ல் ஒரே ஒரு பங்கு இருக்கிற இவ்வளோண்டு சின்ன நாடான இஸ்ரேலு, அவன் அணுசக்தி வச்சிருக்கான். அவனை யார் கேள்வி கேட்கறது? கேட்டால் நான் வச்சிக்கவே இல்லைன்றான். டிமானோன்னு கேட்டிங்கல்ல, அதுதான் அந்த பகுதி. அங்கே இருக்கிற பாலைவன பகுதியில் ஒரு 6 அடுக்கு அடியில் மேலே இருந்து அப்படி கீழே 6 அடுக்கு வச்சு அது உள்ளக்க அந்த அணுசக்தி ஆயுதங்களை வச்சுருக்கான். இதை வந்து ஏற்கனவே ஒரு தடவை ஒரு மெசேஜில் போட்டு விட்டாங்க 21ல், பக்கத்தில் போய் வெடிக்கிற மாதிரி. அதுக்கே அரண்டு போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படி இல்லை அப்படி இல்லை. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த இது வந்து நடக்குது. அணுசக்தி இது அவங்க வச்சுருக்காங்க, அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஈரானு, நான் அதில் தூக்கி குண்டை போடுவேன்றான். ஈரான் கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் வேற லெவல். நீ காப்பிகாசே ட்ரோன்ஸ்ன்னு சொல்லுவோமே, தற்கொலைப்படை ட்ரோன்ஸ், அது லட்சக்கணக்கில் வச்சுக்கிறான், அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பான் சர சர சர்னு. இவனுடைய அந்த டூம், அயன் டூம், அது வந்து அது அயன் கவசம் மாதிரி, அந்த அதுக்கு பேர் வர்றவங்களெல்லாம் அடிப்பாங்க. அதுக்கு பவர்ஃபுல் இது ஈரான் வச்சிருக்கு, இது இஸ்ரேல் வச்சிருக்கு. இவன் சாதாரண காப்பிகாசே ட்ரோன்ஸாக அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறான், இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அவனுக்கு எல்லாம் முடிஞ்ச உடனே இவன் ஹைப்பர்சோனிக் அனுப்புவான். ஹைப்பர்சோனிக்கை நீங்கள் தடுக்கிறதுக்கான எந்த ஏற்பாடும் இது இஸ்ரேல் கிட்ட இல்லை. நீங்கள் அமெரிக்கா வரலாற்றிலேயே மற்ற இதில் போரில் அமெரிக்க விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட வரலாறே கிடையாது. 3-4 விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டான். அந்த விமானங்கள் தப்பிக்கிறத பார்த்தீங்களா? அந்த மெசைல் விடுதா பார்த்தீங்களா? கட்சியில் அவனே கொண்டு போய் சொல்லிட்டான், தப்பிக்க முடியாமல் ஒரு இடத்துல சுட்ட வீழ்த்திட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. அப்போது இந்த டாமினோவை வந்து இவன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து மிக 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 டேஞ்சரான ஒரு விஷயம்.
நான் என்னுடைய எல்லையில நீ என்ன அடிக்கிறனா நான் வேடிக்கை பார்ப்பேனா? இனிமேல் நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு அடிச்சாங்கன்னா, அந்த லெபனான், சிரியா, யுஏஇ, ஓமன், எல்லாம் அடிவாங்க. சவுதி, இந்த வளைகுடா நாடுகள், மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே. மிடில் ஈஸ்ட் பிளஸ் அந்த சைடு இருக்கிற யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே இந்த கதிர்வீச்சு பரவுச்சுன்னா முடிஞ்சது. இதே ஒரு உலக யுத்தமா மாத்துறதுக்கான வேலைய பண்றாங்க. கொரியா இப்போ நான் ஹெல்ப் பண்றேன்னு கொரியா குரல் நார்த் குடுக்குது. கொரியா. சைனா குரல் குடுக்குறான். ஸ்பெயின் நான் உனக்கு ஒத்துக்க முடியாது. உன் பேஸ் மேக்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்போ ஐரோப்பிய சமூகமும் இத கண்டிக்குது. இவங்க ஜெர்மன் 2 கூட பேருடைய வேண்டான்னு ஆதிக்க சொன்னாங்க. வெறிய. ஜெர்மனி கூட வேண்டான்னு சொன்னாங்க. ஆமா. அப்போ இந்த மாரி விவகாரங்கள் நீங்க ஏதோ ஒரு வகையில நிறுத்தினா தான் முடியும். இல்ல அந்த டாமினோ ஏதாவது அடிச்சான்னா, பெரிய சிக்கலாக நமக்கு மாறும். அதான் சார் இந்த அளவுக்கு வந்துடுச்சு. அமைதி பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? எங்க இந்த அமைதி? ஒரு நீ கட்டத்துக்கு அடிச்சுக்கிட்டே மேல இரு. போயிடுச்சு. நீ அடிச்ச எக்ஸ்ட்ரீம் வர அப்புறம் அவன் போயிடுச்சு. அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அமைதி முடிவு பண்ண வேண்டியது நாங்கடான்றான். என்ன அடிச்சிட்டல்ல, எங்க அப்பாவ கொன்னுட்ட. இனி நான் சும்மா இருப்பேனா? உனக்கு பதிலுக்கு பதில் எல்லாம் பண்ணிட்டு தான் நான் அமைதியாவேன். அப்ப பேசிக்கலாம் அமைதி பேச்சுவார்த்தைன்றான். இதுக்குள்ள உலக நாடுகளே ஒரு வழி ஆயிடும். ம். அதனால பெரிய பிரச்சனைலாம் நமக்கு இது இருக்குது. இத புரிஞ்சுக்கணும் வாசகர்கள். ஏதோ ஈரானுடைய இது, அவனுடைய வல்லாதிக்கம் அதெல்லாம் இல்ல. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். யார் பண்ணாலும் எந்த கத்தி கீறினாலும் ரத்தம் வரதான் செய்யும். அது ம். ஈரான் கத்தி கீறினாலும் வரும். அமெரிக்கா கத்தி கீறினாலும் வரும். அதனால இதுக்கு எதிரான ஒரு போக்கை கொண்டு வரணும். 90ஸ்ல இதே மாரி தான் போய் ஈராக் அடிக்கிறேன்னு சொல்லி பெரிய அளவுல பெட்ரோல் விலை உயர்வு. பல பிரச்சனைகள இந்தியா சந்திச்சது. இவனுங்க எப்பலாம் அந்த வார தொடங்குறாங்களோ, அப்பலாம் நமக்கு பெரிய பிரச்சனை. இவனுடைய நோக்கம் என்ன திரும்பி லாஸ்ட்ல தோண்டி தோண்டி உள்ள போய் பார்த்தா, ஆயில். ம். ஈரான புடிச்சல்ல. இப்ப ஈரானுடைய எண்ணெய் வளம் அவன் கையில இருக்குது. இப்ப ஈராக்னா, ஈராக்குடைய எண்ணெய் வளத்த கவர் பண்ணி கவர் பண்ணி. இதுதான். அதனால இந்த தடவ அமெரிக்கா பாடம் கற்றுக்கொள்ளும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி பைத்தியக்காரங்கள அமெரிக்காக்குள்ளேயே ட்ரம்புக்கு எதிரான ஒரு மனநிலை மாறிட்டு வருது. அமெரிக்கன்ஸ் மத்தியிலேயே மாறுச்சுன்னா தூக்கி எறியப்படுவார் ட்ரம்ப். ம். ட்ரம்ப தூக்கி எறிஞ்சா நெதன்யாகுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. ம். அதனால இந்த விவகாரம் இப்படிதான் போய்க்கிட்டு இருக்குது. சரி சார். இங்க பார்த்தோம்னா திமுக, காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நேத்து சுமூகமா முடிஞ்சது. 28 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீண்ட இழுபறிக்கு அப்புறம் முடிவாயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? சுமூகமாலாம் முடியலங்க. திமுக மிரட்டி அவங்கள்ட்ட சைகைலாம் காமிச்சாங்களே சார். கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அதான். சூப்பர் அப்படின்ட்டு. கெஞ்சி கூத்தாடி கால்ல விழுந்து முடிச்சது வந்து இவரு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் சொல்றது தானே. தலைவரே இப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் தலைவர்னா அதையும் சொல்லுவார். அப்படின்னுவாரு. நம்ப யார் அது? இந்த ஆர்ஏடபிள்யூல ஒருத்தர் இருப்பாப்லையே. அண்டர்டேக்கர். அண்டர்டேக்கர் மாரி தலைவர கண்ண அப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுங்க தலைவரே அப்படின்னு. அதையும் பண்ணுவாரு. காக்கி பேண்ட் வேலை சட்டை போட்டாலும் சுத்தின்னு இருக்கிறாரு ஆர்டிஓ மாரி. ஏன் சுத்துறான்னா விஜய் போட்டு சுத்துறான், நானும் சுத்துறேன். அதனால இவருக்கு சொந்த இதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அத செய்வார். அதனால இப்படின்ட்டாராம். முடிச்சுட்டாராம். அந்த முடிச்சதுக்கு பின்னாடி இருக்கிற கதைய சொல்றேன். ம். ராகுல் ஒத்துக்கல. பிரியங்கா ஒத்துக்கல. கேசி வேணுகோபால் ஒத்துக்கல. இவருக்கு கீழ இருக்க சோடங்கர் ஒத்துக்கல. 41 சீட்டு. இல்லையா கிளம்பு. தாவேகா கூட கூட்டு வச்சுக்கிறோன்ட்டாங்க. தாவேகா கூட கூட்டு வச்சா பாண்டிச்சேரி லாபம். உடனடி லாபம் பாண்டிச்சேரி. உடனடி லாபம் தமிழ்நாடு. ம். உடனடி லாபம் கேரளா. நீண்ட கால லாபம் உள்ளாட்சி தேர்தல். பெரிய அளவுல உள்ளாட்சியில காங்கிரஸ் உட்காரலாம். இன்னொரு நீண்ட லாபம் பார்லிமெண்ட் எலெக்ஷன். எந்த பிரதமருக்கு போய் ஓட்டு கேட்பாரு? ஆமா. திருச்சி சிவாகா? திருச்சி சிவா அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறோம். அவருக்கு ஆதரவு கொடுக்கும்படின்னு கேட்பீங்களா? அவன் அங்க யாரையாவது போடுவான். ராகுலோ யாரையோ. இங்க மோடி. அங்க கேட்டீங்கல்ல 2024 அதிமுகவ. ஏதோ ஒரு சைடு சப்போர்ட் பண்ணி தானே சார் ஆகணும். ஏதோ ஒரு சைடு சப்போர்ட் பண்ணி தானே சார் ஆகணும். ஒருவேளை அப்படி போயிருந்தா சப்போர்ட்டா? அதான் கழட்டி விட்டுருவாங்கல்ல. அதுக்கப்புறம் எங்க சப்போர்ட்டு? கழட்டி விட்டுருவாங்கல்ல. காங்கிரஸ் இங்க வந்துச்சுன்னா, இவர் யாருக்கு போய் கேட்பாருன்னு கேட்குறேன். மம்தா பானர்ஜி அவர்களை நாம் நம்முடைய நாட்டுக்கான பிரதமராக தேர்வு செய்ய நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னா மம்தா பானர்ஜி யாருன்னு கேட்பாங்க கேட்குறவங்க. வேணா தீதி தேரா தேவர் தீவானன்னு பாட்டு வேணா பாடிக்கலாம். அப்போ இந்த நிலைமை காங்கிரஸுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வரும். இப்படியே தாவேக்கா அப்படியே கொஞ்சம் நல்லா தேறிச்சுன்னா 2031ல மொத்தமா முடிச்சு விட்ருவாங்க. அதுக்குள்ளே அங்க பெரிய சண்டை ஆயிடும். எப்படி ஈரான் அடிச்சோன்னா ஈரான் போட்டு எல்லாரையும் அடிக்கிறான். டம்மால் டீமில் ரைட்டு லெஃப்ட்னு அடிக்கிறாங்களா அந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே ரைட்டு லெஃப்ட் விழும் அவங்களுக்குள்ளேயே. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்துரும் தெரிஞ்ச உடனே ஐயோயோ டேய் ஏய் எப்பா செல்வா இங்க வா என்னையா அப்படி பண்ணுகிறீங்க சோடங்கர் என்னையா அப்படி பண்ணுகிறான் என்ன பண்ணலாம் தலைவரே எனக்கு அப்படிதான் தலைவராக இருக்குது என்ன பண்ணுறேன்னு தலைவரே புடியா அவங்க குருநாதர் எங்கேயா இருக்கிறாரு தலைவரே அங்கே தாங்கிறாப்புல டெல்லியில் தாங்கிறாரு புடி 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 அவர்கிட்ட போய் பேசு இங்கே ஒருத்தர் இருப்பாரு எங்க அவரை கூப்பிட்டேன் சிதம்பரம் என்னங்க இந்த மாதிரி பண்ணுகிறீங்க தலைவர் நான் என்ன பண்ணுவேன் அந்த ராகுலுக்கு எனக்கு ஒத்தே வராது நான் வந்து அன்னை சோனியா டீமு
ராகுல் தான் இவ்வளோ பண்ணுறாரு, என்ன பண்ணுறது? உங்களுக்கு 2028ல் எம்பி சீட்டு வேணுமா வேணாமா? ஐயோ! தலைவர் என்ன இப்படி கேட்குறீங்க? வேணும். அப்போ நீங்களும் ஏதோ சதி பண்ணுற மாதிரி இருக்குதே தாவேகா கூட போய். ஐயோயோ! தலைவரே நான் பண்ணுவேனா? அப்போ போய் பேசுங்க. நீங்க யார் டீமு? சோனியா டீமு. சோனியா காந்திட்ட போய் பேசுங்க. அவரு அடிச்சு போடணும் சோனியாட்ட. "எப்பா செல்வா பார்த்துக்கோ. இவரு கார்கேவ சரி பண்ண வேண்டியது உன் வேலை. நான் பேசிக்கிறேன் தலைவர்." அப்புறம் கூட்டு வந்து கார்கேவ தனியா மண்டைய கழுவி, அங்க அவரு சோனியாட்ட போய் பேசி, அப்புறம் அவங்க ஒரு கூட்டம். எப்பவுமே காங்கிரஸ்ல ஒரு நல்லது நடக்குதுன்னா, குழி தோண்டுறதுக்கு 10 பேர் ரெடியா இருப்போம். குழி தோண்டி புதைச்சிருவோம். ராஜஸ்தான்ல மத்திய பிரதேஷ்லயும் ஜெயிச்சிருக்கலாம். சச்சின் பைலட்லாம் நல்லபடியா சொல்றாப்புல, "சார் இந்த மாரி பண்ணலாம், மாரி பண்ணலாம்." அங்க அந்த கெலாட்டு இந்த மாரி ஆட்களு குழி தோண்டி புதைச்சு விட்டாங்க. மத்த மாரி தோத்து போயிட்டாங்க. 0.84% அதுல தோத்து போனாங்க. அவ்வளோதான் ஓட்டு. மிஞ்சி போனா 3 லட்சம் 5 லட்சம் ஓட்டுல ஆட்சியே போச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, "நீ நல்லா செய்றியா? ஆட்சி பிடிக்கிற மாரி இருக்குதா? நான் குழி தோண்டிடுவேன்." ஹரியானால 5 சீட்டு எல்லாம் ஜெயிச்சாங்க. ஜெயிக்கிறதுக்கு தான் நாங்க பள்ளம் தோண்டுறது தான் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் மாத்தி தோண்டிக்குவோம். இந்த தடவ ராகுல் நல்லா சிந்திச்சாரு. சோனியாவும் இது கார்கேவும் சேர்ந்து குழி தோண்டிட்டாங்க. அதுக்கு பெரிய இது சிதம்பரத்தின் ராஜதந்திரம். என்ன ராஜதந்திரம்? 2027 சீட்டு வேணும். அதுக்காக போய் சோனியா கிட்ட கெஞ்சி கூத்தாடி, "அம்மா அந்த பசங்கள நம்ப முடியாதும்மா. எப்போ என்ன பண்ணுவாங்களே தெரியாது. நான் எவ்வளோ பெரிய ஆளு. இந்தியா லெவல்ல இருந்துக்கிறேன். உள்துறை அமைச்சரா இருந்துக்கிறேன். நான் போய் புஷி ஆனந்த்ட்ட உட்கார முடியுமாம்மா? புஷி ஆனந்த்ட்ட போய் நான் என்ன அரசியல் பேசுவேன்? நெனச்சு பாருங்கம்மா. என் அரசியல் வாழ்க்கைய நெனச்சு பாருங்க." அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி, அதுக்கப்புறம் சரி ரைட்டு. என்ன பண்ணலாம்? திமுக கூட இருந்தா நமக்கு சீட்டாவது கிடைக்கும். இது எல்லாம் யாருன்னா, அந்த லாப நஷ்டம் பார்க்குற டீமு. எம்எல்ஏ கிடைக்கும். இதனால 5 பைசா கட்சிக்கு பிரயோஜனம் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா ராகுல் எடுத்த அந்த ரூட் எடுத்திருந்தா, நீங்க கிரவுண்ட் லெவல்ல நீங்க திருப்பி பேக் டு ஃபார்ம் ஆயிருக்கும். டிஎம்கே காலியா இருக்கும். பிஜேபிக்கும் சிக்கலா இருக்கும். அப்போ இந்த விவகாரத்தை தடுத்து நிறுத்தியது ஒரு 3, 4 பேர் சேரும். கெஞ்சி கூத்தாடி கால்ல கையில விழுந்து. அதற்கு பிறகு இவர்கள் தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. 28 + 1. சரி முடிங்க. ஏதோ ஒண்ணு முடிங்க. 28. 28 சீட்டும் என்னன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். எங்கெங்க நான் தான் முடிவு பண்ணுவேன். 7, 8 சீட்டு கிடையாது அவங்களுக்கு. லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் ஓரளவு. உங்கள்கிட்ட வராம ரிலீஸ் ஆகாது போலயே. உங்கள்கிட்ட வராம எங்க போவோம்? செல்வ பெருந்தகைக்கு சீட்டு உண்டு. அவர் எக்மோர் இல்ல ஸ்ரீபெரும்புத்தூர். ரூபி மனோகரன் அவருக்கு கொடுக்க வேணான்னு ஒரு டீமு. இன்னொரு டீமு கொடுக்கணும். நாங்குநேரில் நிற்கிறாரு. இல்லாட்டி பக்கத்தில் இன்னொரு தொகுதி எதுவும். ராஜேஷ்குமார் அவர் தான் ரெபல் டீமு. சார் உங்களுக்கு சக்கை எங்களுக்கான்னு கேட்டவர். அவரை கொடுக்காம மறுக்க முடியாது. அதெல்லாம் கன்னியாகுமரி டீமு. அதனால் அவருக்கு ஹசன் மௌலானா வேலை சேரல, இவ்வளோ தான் பண்ண முடியும்னா அப்படி கேட்ட ஒரு மிக சிறந்த எம்எல்ஏ. அங்கே நின்னார்னா மாபெரும் வெற்றி பெறுவார் அப்படின்றதுனால அவரை நாங்கள் சீட்டு கொடுக்காம வேற எங்கேயோ கொடுக்குறாங்க. இப்படி செயல்பட்டவருக்கு மறுபடியும் எம்எல்ஏ கொடுக்குறாங்க. ஏன்னா பெரிய இடத்து பிள்ளை அறந்தாங்கி கெஞ்சி கூத்தாடி அழுது கண்ணீர் சிந்தி நம்ம திருநாவுக்கரசர் அறந்தாங்கியே வாங்கிட்டார் பையனுக்காக. காரைக்குடி 4 முனை போட்டி. சீமான், டாக்டர் பிரபுன்னு ஒரு மாபெரும் வேட்பாளர் தாவேகால, எச் ராஜா, ஏடிஎம்கேல ஒரு கேண்டிடேட். ஏடிஎம்கே தான் எச் ராஜா, டிஎம்கேல கார்த்திக், காங்கிரஸ் சார்பில் யாராவது. 4 முனை போட்டி. திருவாடனை அங்கே வந்து ஏடிஎம்கேல அந்த கூட்டணியில் அந்த அம்மா நிற்கிறாங்க, மார்ட்டின் ஒய்ஃபு. இங்கே காங்கிரஸ் நிற்க வைக்கிறாங்க. சோளிங்கர், விருதாச்சலம், பொன்னேரி, வேளச்சேரி இதெல்லாம் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பழைய தொகுதியிலேயே 7 தொகுதி தான், 7 தொகுதியோ 8 தொகுதி தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ரீஷஃபிள் பண்ணுறாங்க. 2வது வேட்பாளர்லாம் என் இஷ்டம் தான் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வேட்பாளர்களும் இவர்கள் கையிலே போயிடுச்சு. எப்படி பாருங்க, கட்சியே கையில் எடுத்துட்டாங்க. இவங்க சொல்றாங்க பிஜேபி மற்ற கட்சிகளை கபலீகரம் பண்ணுது. மற்ற கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடுல எப்படி சார் இருக்கு? விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம். விசிக அவ்வளோ வீரம் பேசினாரு. அவரை கூப்பிட்டு வேற மாதிரி ஆப் பண்ணிக்கிறாங்க. வேற மாதிரி ஆப் பண்ணி 6 தொகுதி தான். அந்த வேட்பாளர் கூட நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். ரொம்ப துள்ளிங்கன்னா இவரை வச்சு எடுத்துட்டு பிரித்து விட்ருவோம். யார்? ரவிக்குமாரை வச்சு கட்சியை கைப்பற்றிடுவோம் என்கிற அளவுக்கு மிரட்டி, வேற வகையில் மிரட்டினாங்கன்னு, அதனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஆஃப் ஆகிற கண்டிஷனில் இந்த நிலைமைக்கு உருவாக்கி
வேட்பாளர் முதற்கொண்டு இவங்க சொல்றாங்க. ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். மத்தபடி ம். பழைய வேட்பாளர்கள் அப்படியே தான். அப்படின்ற மாரி போயிருக்கு. ம். இது 1. மற்ற கட்சிகள்லாம் சார்? சிபிஎம், சிபிஐலாம் அவருக்கே அப்படின்னா நமக்கு என்ன கதி அப்படின்னு மானங்கெட்டு போயி, மாநாட்டுல சொன்னத மீறி இவங்கலாம் காங்கிரஸ் வெளில போகுன்ற ஒரு இதுல இருந்தாங்களோ? ஆமா. சீட்டு நெறைய கிடைக்கும்னு. மாநாட்டுல இது பண்ணத மீறி மானங்கெட்டு போய் 6 சீட்டுக்கு நிக்க போறாங்க. ரொம்ப கேட்டா பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு பழைய டெம்ப்ளேட் வசனம் இருக்குல்ல, அந்த வசனத்த சொல்லிட்டு, "வீழ்வது நாமாக இருப்பனும், வாழ்வது தமிழினமாக இருக்க வேண்டும். நாம் சனாதன எதிர்ப்பாளர்கள். ஆர்எஸ்எஸ், பாஜக இங்கே வளர்ந்து விடக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்திற்காக நாம் இத்தகைய செயல்." நீ 2க்கு போயிட்ட. அவன் வளர்ந்து வளர்ந்து 6, 8க்கு போயின்னுக்குறான். இன்னும் இதே பழைய பாட்ட பாடிக்கின்னு, சரிங்க அவங்க வரக்கூடாது ரைட்டு. இங்க இருக்கிற இந்த ஆட்சி அவ்ளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குதே. எதையா கண்டிக்கிறீங்களா? ஊழல், முறைகேடுகள் எதையா கண்டிக்கிறீங்களா? ம். இந்த நாங்குநேரி சம்பவம் எதா கண்டிச்சீங்களா? சரி அவங்கள தான் திட்டுறீங்க. இதையா கண்டிக்கலாம்ல? இந்த மாரி மானங்கெட்டு போய் இந்த கட்சிகள் இருக்கு. இதுல வைகோக்கு 2ஓ 3ஓ சொல்லிக்கிறாங்க போல. ம். அவருக்கு இப்ப தான் வீரம் வந்தது. நான் வந்து இது பண்ணேன்ட்டு தனி சின்னத்துல. அதிமுக கிட்ட பேசிட்டு இருக்கிறதா தகவல். அதிமுக கிட்ட ஆமா. பேசிட்டு இருக்க தகவலா? 6 தொகுதி. அங்க தரேன்ட்டு இருக்காங்களா? ஆமா. இது 1. இது இல்லாமல் நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வேற யார் இருக்கா? மக்கள் நீதி மையம். அட விடுங்க அதெல்லாம். குடுக்கறத வாங்கிட்டு போற கட்சிய போயிட்டு. 2 சீட்டு. 21 கட்சிகள் வந்து கூட்டணியா இருக்கு. எல்லாருக்கும் 1, 1, 1, 1 எல்லாம் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன் போ. உங்கள் வாக்கு உதயசூரியனுக்கே. ஓடு, 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 ஓடு. அப்படின்ட்டு இது. அந்நியார். அங்க 12 சீட்டு ஒரு ராஜ்யசபா. அது ஆர்ஏசி. இங்க 10 சீட்டு தட்கல்ல ராஜ்யசபான்னாங்க. ஒண்ணு அந்நியார், தம்பி தேமுதிக தானே நடத்துறாங்க. தம்பி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். ஒண்ணு இங்க ஓடேன்ட்டாங்க. இங்க இப்ப வந்து வாங்கிட்டாங்க. சீட்டையும் ராஜ்யசபா குடுத்துட்டு, சீட் குடுத்துட்டாங்க. இப்பதான் குண்ட தூக்கி போடுறாங்க. அண்ணன் ஏவா வேலு சொல்லியிருக்காரு. அந்நியாரே 6 தொகுதி தான். இன்னும் 6ஆ? எங்கள்ட்ட தான் பிராண்டு 6. 6 மனமே 6. என்னங்க இந்த மாரி சொன்னீங்க? 10 சீட்டு தரேன்னீங்க. அது காங்கிரஸ் வரலன்னு தான் சொன்னோம். காங்கிரஸ் வந்தாலும் வராட்டினாலும் உங்களுக்கு நல்லா குடுக்குறோம்னு சொன்னோம்ல. சொன்னீங்கல்ல. என்ன ஆச்சு? விடுங்க பார்த்துக்கலாம். என்ன பண்றது? நான் கூட சொன்னேன். அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்நியார் அடக்க ஒடுக்கமாக 6 சீட்ட வாங்கிட்டு நிக்கக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது. ஆனா ராஜ்யசபா சீட் கிடைச்சிருக்குல்ல சார். 2005ல ஆரம்பிச்ச கட்சியிலேருந்து ஒருத்தர் இப்பதான் ராஜ்யசபா 2 பேர் கட்சிக்குது தேமுதிகல. ஆமா. 2 பேர். அதுதான் நான் கேட்கணும்னு நெனச்சேன். காங்கிரஸ்ல ஒருத்தர், திமுகல ஒருத்தர். ஏன் தேமுதிக தேமுதிக மட்டும் மட்டும் 2. 2? அதுதான் திமுக. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன் அதுதான் தேமுதிக திமுக. குடுக்குறாங்க? திமுகவுடைய வரலாறை அந்த கட்சியில இருக்க அடிமட்ட தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். காலங்காலமா கஷ்டப்படுறவன், போஸ்ட் ஓட்டுறவன், கட்சிக்காக ஜெயிலுக்கு போனவன், கட்சிக்காக போராட்டத்துக்கு நடந்தவங்க புரிஞ்சுக்கணும். திராவிடன் திராவிடன் உருட்டுறதெல்லாம் ஏமாற்று. நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல குடும்பம். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் குடும்பம். குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு நீங்க துதி பாடணும். திமுகல இருக்கிறவங்க. அது கலைஞர் அவர் குடும்பம் துதி பாடாம இருக்கலாமா? பாடலாம். நல்ல விஷயம். ரைட். அடுத்து அமைச்சர் வீட்டு பிள்ளைகள். அமைச்சர்கள், அமைச்சர்கள் வீட்டு பிள்ளைகள். ஐய்யயோ! அவங்கலாம் ஐய்யயோ! ஐய்யயோ! நெல்சன் மண்டேலா மாரி பல ஆண்டுகள், நல்லக்கண்ணு மாரி பல ஆண்டுகள் ஜெயில்ல இருந்தவங்க அதுதான். சரி அவர்கள். அடுத்து வசதி படைத்தோர். கார்ப்பரேட் வசதி படைத்தவர்கள். மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. உதயநிதிக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. திடீர்னு இளைஞர் அணியில வந்திருப்பாங்க. "என்னய்யா செஞ்ச?" "செஞ்சோம்." "என்ன செஞ்ச?" "டெய்லியும் வருவோம், தலைவர பார்ப்போம், போவோம். அறிவாலயத்துக்கு வருவோம், போவோம். புதுசா கார் வாங்கிக்கிறோம். அந்த கார்ல வருவோம், போவோம். வேற என்ன செஞ்ச?" "வருவோம், போவோம். கூட்டம் நடத்தினா 3 சீட் ஆடுவோம்." வேற என்ன? வேற சில விஷயம். ஈவினிங் மேல வேற சில விஷயங்கள். ஓ! அப்ப நீங்க கட்சிக்கு தேவ. திராவிடன் என்னன்னு தெரியுமா? அத பத்தி நாங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதுக்கு தான் கீழ அடிப்பொடிங்க இந்த இந்த நாள் நாட்டுக்கிட்டுங்கலாம் இருக்குதே. பத்திரிகையாளர்கள், சொம்புகள், அண்டாக்கள். அவங்க தான் பார்த்துக்குவாங்க. நாங்க எதுக்கே தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம்? அதுக்கு தான் ஆளுங்க போட்டுச்சு. முன்னாள் பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர். அவங்க பார்த்துக்குவாங்க. முடிஞ்சுச்சா? ரைட்டு. அப்புறம் வேற யாரு? நண்பர்கள். அடுத்து அதிமுகவிலிருந்து வந்தவர்கள். ம். அது ஒரு 30 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு அதிமுகன்றோட மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்கன்னு வச்சுக்கலாமா? ஆனா அதிமுக தான் அதுல மாற்று அதிகம். கட்சி. ஆமா. அதாவது குடியேறிகள், வந்தேரிகள்னு சொல்லலாம். குடியேறிகள். அப்ப அவங்களுக்கு சீட்டு, அமைச்சர் பதவி, கட்சியில பெரிய பதவி. ரைட்டு. அந்த அடிப்படையில தான் 2016ல தேமுதிகவை உடைச்சாங்க. அப்ப உடைச்சப்போ
மக்கள் தேமுதிகன்னு ஒண்ணு உருவாக்குனாங்க இவங்களே. ம். திமுக ஆதரவோட. பார்த்திபன், அந்த சந்திரகுமார்லாம் பெரிய துரோகி விஜயகாந்துக்கு. அன்னைக்கு மட்டும் சந்திரகுமார் ஒழுங்கா இருந்திருந்தா அதிமுக அந்த தேமுதிக மோதலே வந்திருக்காது. சந்திரகுமார், இவரு கான்ஸ்டன்டைன் ம். இவங்கெல்லாம். இப்போ இவங்களுக்கு பார்த்திபனுக்கு எம்பி பதவி சேலம் எம்பி கொடுத்தாங்க. இந்த சிட்டிங்ல கோஷ்டியை பெருசாக்கிட்டாருனால கொடுக்கல. எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து ஈரோடு எம்எல்ஏ வந்து இவர் சந்திரகுமார் 2 தடவை எம்எல்ஏ. 3வது கான்ஸ்டன்டைன். ராஜ்யசபா வளரிக்கிட்டு இருப்பாருங்க. காமெடியா இருக்கும். இதெல்லாம் வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து உட்காந்துன்னு என்ன பேசினது பாடுறாங்க. அவருக்கு ராஜ்யசபா எம்பி. நான் என்ன கேட்குறேன், ஹேன்னு ஒருத்தர் சிரிச்சாரு. அவர் எவ்வளோ ஆண்டு கால திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன். நல்லா கோட்டு சூட்லாம் போட்டுக்கின்னு, எவனையும் பேச விடாம கத்திக்கின்னு, சவுண்ட் விட்டுக்கின்னு, அசிங்கப்பட்டுக்கின்னு. சரவணன். ம். அவரை வந்து மெல்டிங் பாயிண்ட் சரவணன் சொல்லுவாங்க. அவருக்கு இல்லாமல் தகுதி இல்லை. ஏன் அவர் படிக்கலையா? அவர் லீடிங் லாயர் தானே அவர். இளையராஜாக்கெல்லாம் அவர் தான் லாயர். ம். அப்படிப்பட்டவருக்கு ராஜ்யசபா சீட் இல்லையா? நியாயம். காலமெல்லாம் உழைச்சி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இல்லையா? இந்த நேற்று வந்து ராஜீவ் காந்தி கொடுக்க போகிறாங்க எம்எல்ஏ சீட்டு. இந்த மாதிரி இதுதான் திமுகவுடைய நிலை. அதான் சார் இப்போ தேமுதிக நான் ஏன் தெரியுமா சொன்னேன் 2ன்னு. கான்ஸ்டன்டைன் யாரு? முன்னாள் தேமுதிக. முன்னாள் சுதீஷ் யாரு? இந்நாள் தேமுதிக. அப்புறம் 2 தேமுதிக. அப்புறம் திருச்சி சிவா பியூர் திமுக. அடுத்து அந்த கிறிஸ்டோபர் திலக். நீங்க நேத்து சொன்ன லிஸ்ட் சொன்னதுல காங்கிரஸ் வருவாங்கன்னு சொன்னீங்க. அதுல இருந்து இவர் இல்லையே. வரல. அங்க ஒரு இது இருக்குல்ல. ராகுல் காந்திக்கு ஃப்ரெண்டு, ராகுல் ஃபேமிலி, சோனியாவுக்கு தெரிந்தவர், கார்கேக்கு பிடிச்சவர், பெரும் பணக்காரர். இந்த மாதிரி இருக்குல்ல. சிதம்பரமுடைய வந்த வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றும் பியூர் காங்கிரஸ் சுதந்திரத்துக்கு எல்லாம் கிடையாது. பெரும் பணக்காரர். அங்கே சிவகங்கையில் அந்த இதை வச்சுக்கிட்டு இங்கே வந்தார். காங்கிரஸில் அப்படியே சேர்ந்தார். மூப்பனார் கீழே இருந்தார். அப்படியே வக்கீல் வேலை அதுன்னு பார்த்துட்டு பார்த்தா நீ பெரிய தலைவர். அவர் வரலாறு எடுத்து பாருங்க. காமராஜர் மாதிரி தியாக வரலாறா? சிறை சென்ற வரலாறு இருக்கா? ஒன்றும் கிடையாது. நல்ல உழைச்ச நெடுமாறன் போன்ற ஒரு காங்கிரஸில் உழைச்சவங்களாம் நீ வெளியே இருக்காங்க. இதான் நிலமை. இந்திரா காந்தி மண்டையை உடைச்சப்போ, இந்திரா காந்தியை கழுத்து வீசி தாக்குனப்போ உள்ள பூந்து காற்று மண்டை உடைச்சி போன நெடுமாறெல்லாம் வெளியே இருக்காங்க. இந்த மாதிரி ஓரமான இருந்தாலாம் இன்னைக்கு பெரிய ஆளுங்க. சுயநலம் மட்டுமே அவங்களுக்கு குறிக்கோள். நம்ம நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அந்த அடிப்படையில் அந்த திலக்குன்றவர் ராகுலுக்கு நெருக்கமானவர். மாணிக் தாகூர் மாதிரி. மாணிக் தாகூர் எப்படி வந்தார்? பெரிய தியாகசீலர் அவர். ஜோதிமணி எப்படி வந்தாங்க? தியாகசீலர் அவங்க. இவங்கெல்லாம் நேராக அங்கே போய் டெல்லியில் போய் கூடாரம் அடிச்சிருவாங்க. எந்த அளவுக்கு அங்கே லாபி பண்ணுறாங்களோ அதை வச்சு இங்கே சீட்டு ஜெயிக்க வைக்கிறது தான் திமுக காரங்கிறான்ல. ஏதாவது பண்ணி ஜெயிக்க வச்சிருவோம். இதுதான் இந்த வரலாறு. அதனால ஏறி நின்று இது நம்ம சொன்னதில் வந்து லிஸ்ட்டில் இவங்க எல்லாமே இருக்காங்க. அபிஷேக் மனு சிங்கிக்கு தெலுங்கானாவில் கொடுத்துட்டாங்க. மீனாட்சி நடராஜ் வேற இடத்துல கொடுத்துட்டாங்க. இந்த திலக்குன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் வட இந்தியாலாம் சொல்லக்கூடாது. திருச்சிக்காரரு. சரி சார், இந்த சைடு வந்தோம்னா அதிமுகலேருந்து அன்புமணி அவர்களுக்கும் திரு தம்பிதுரை அவர்களுக்கும் வந்து ராஜ்யசபா சீட் ஒதுக்கிறீங்க. இனிமேலாவது அன்புமணியை டெய்லி போக சொல்லுங்க சார். பார்லிமெண்ட் நடந்தா இருக்கிறதுல லோயஸ்ட் அட்டண்டன்ஸ் அவர் தான். வெளியில அவர் என்ன பண்ணாலும் ரைட்டு. அங்கேயும் போய் ஒர்க் பண்ணணும்ல, பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். தம்பிதுரை அதிமுகவுடைய பெஸ்ட் சாய்ஸ். ஏற்கனவே இருக்கிறாரு. அதிமுகவுக்கு டெல்லியில் ஆள் தேவை. அதில் அன்புமணி நல்லா தம்பிதுரை ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. அதனால மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சார், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ண போறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன் இந்த திடீர் முடிவு? அவர் ராஜ்யசபா எம்பி வாங்கி தேசிய லெவலில் போகிற ஒரு அநேகமாக மத்திய அமைச்சராக கூட ஆகலாம். வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே பதவியில் இருக்கிறதுனா இந்த மாதிரி டிக்கெட்டுங்க தான். அதனால் இப்போ அங்கே பிஜேபியும் யோசிப்பாங்கல்ல. அப்படி லைட்டாக ஒரு நவுத்துனா தான் பிஜேபியிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர், நிதிஷ்குமார் பையனும் யாரோ துணை முதல்வர், இந்த மாதிரி கொண்டு வரதுக்கான முயற்சி போகுது. அங்கே இருக்கிற நிதிஷ்குமார் ஆதரவாளர்கள் அதை அனுமதிக்காமல் போராட்டம் நடத்துகிறாங்கன்றாங்க. என்னன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்குள்ளே இங்கே எடப்பாடிக்கு அச்சோம்னா எடப்பாடி டெல்லிக்கு அமிச்சிட்டு இங்கே யாரையா போட போகிறாங்களா? அங்கே நிதிஷ்குமார் பாஜகவோட கம்மி சீட்டு, பாஜக தான் அங்கே அதிக சீட்டு. ஆமாம். அப்படி இருந்தால் நிதிஷ்குமார் சொன்னபடி இங்கே என்ன அப்படியே நடக்க போகுது? உருட்டுறது இவங்களை வச்சுக்கிட்டு. இந்த இவர் சீமான் சொல்லாமல் அந்த பைத்தியகார பயல்களை வச்சுக்கிட்டு தான் கதையாக இருக்குது. சரி சார், டிவிகே சைடில் வந்து கேண்டிடேட் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணதா தகவல் வருது. இன்டர்வியூ கூட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் வருது. சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? ஆமாம், இன்னைக்கு ஈவினிங் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதை ஒரிஜினா ஏதோ ஒரு சேனல். இல்லை சார், கேண்டிடேட் லிஸ்ட் யார் யார் வந்து போட்டியிட போகிறாங்க. இன்டர்வியூன்னு அந்த டிவியில் கொடுக்குற இன்டர்வியூ நினச்சிட்டேன்.
விருப்ப மனு கொடுத்ததெல்லாம் திரும்ப வந்துச்சா? அதான் தெரியல. அவங்க அவன் ராக்கெட் செஞ்சு விட்டுனுக்குறான் போல. சொய் சொயின்னு. அதனால சுண்டல் மாரி குடுத்தாங்க. அதுல ஒரு பெருமை வேற. அதுவும் புதுசா சேர்ந்த பத்திரிக்கையாளர்லாம் 1,00,000 ஓ! ஓ! என்ன வாங்குறவன் திருப்பி திரும்ப குடுப்பானா? எத்தன அதான் மேட்ரு. சுண்டல் குடுக்குற மாரி குடுத்துட்டு அங்க டிராஃபிக் ஜாம் பண்ணிக்கிட்டு, இதோ இன்னைக்கு ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான். உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். ஆமா. அவங்க அப்பா கூட ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. ரூ. 10,00,000 அறிவிச்சிருக்காரு கஷ்டம். விஜய். ம். அவருடைய மருத்துவ செலவுக்காக. தெரியுமா? ம். தெரியுமா? ஆ. எப்போ? அப்படின்னு நான் அப்படியே கனவு கண்டேன். தூங்கும்போது திடீர்னு தூங்கிட்டேன். அப்படியே எந்திச்சு பார்த்தா ரூ. நான் கூட 10,00,000 ஏதோ விஜய். அறிவிச்சிருக்காரு போல அப்படின்னு நினைச்சேன். அறிவிப்பார். நல்லா அறிவிப்பார். அங்க இருந்தா வாங்கிக்குவாரு. உலகத்திலேயே கஞ்சத்தனத்தினுடைய முதல் இதுன்னா ஆஸ்கார் அவார்டு இவருக்கு குடுக்கலாம் விஜய்க்கு. துட்டே செலவு பண்ணாம ஆட்சிக்கு வரணுமா. இது முதலாளித்துவ உலகம். துட்டு போட்டு தான் துட்டு எடுக்க முடியும். அதிலும் குறைந்தபட்சம் தனக்காக வர்றவங்கள கூட எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. இன்னும் பாருங்க, இந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுதுங்க. ஒருத்தன் டாப் மேல ஏறி குழந்தைய வச்சுன்னு இது பண்ணுகிறான். வேன் மேல நின்னு. இவனுக்கெல்லாம் குழந்தை ஈஸியா பொறந்துருதுல்ல. ம். அந்த இது இன்னொன்னு பெத்துக்கலாம். என்ன கெட்டு போகுது அப்படின்னு. பொண்ணு சொல்லுது, என் பொண்ணு ஐசியூல இருக்கிறா. என்னமோ ஐஏஎஸ் படிக்க போன மாரி. ஐசியூல இருக்கிறா. எனக்கு அத விட எங்க தலைவர பார்க்கணும்னு வந்துட்டேன். என் தலைவர் என்ன நேர்ல பார்த்தா ஒரு இது நான் ஐசியூல இருக்கிற பொழச்சுக்க போறாளா? இந்த மாரி பைத்தியக்காரத்தனமான ஆட்கள் எல்லாமே ஃபுல்லா உள்ளது. இவனுங்களும் இந்த டீமுக்கு அந்த டிவியில இருக்கிறவங்களும் மைக்க கொண்டு போய் இந்த பொண்ணுங்கள்ட்ட போட்டுக்கின்னு, அதுங்க ம். பாவம் அதுங்களுக்கு என்ன தெரியும்? அதுங்களுக்கு தெரிஞ்சே தான் பேசும். அத வச்சுக்கிட்டு ஏன் அவரே பொண்ணு வச்சு இத்தன பொண்டாட்டி வச்சு, இவரு இத்தன பொண்டாட்டி ஒரு இது வச்சுக்கிறாங்க. அந்த சர்வே சொல்றாங்க. டேட்டா. ம். இவரு இத்தன பொண்டாட்டி, பெருக்கிறவருக்கு அத்தன பொண்டாட்டி, இவருக்கு இத்தன பொண்டாட்டி. அப்ப எங்க தலைவர் வச்சுக்கக்கூடாதா? இத எடுத்து போட்டுன்னுக்குறானுங்க. பாத்தியா? தாவேகால இப்படிதான் இருக்காங்க. ஏன் மத்த கட்சிலாம் அப்படியே அறிவு, காது, மூக்கெல்லாம் வலிஞ்சுன்னுக்குதா? போய் கேளேன் அங்க. திமுக கூட்டம் நடக்குதுல்ல, அங்க போய் திராவிடம் என்றால் என்ன? திமுக எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ஐம்பெரும் தலைவர்கள் யார்? 13வது இடத்துலருந்து முன்னாடி வந்தவர் யார்? அவருக்கு உதவியவர் யார்? அ கேட்க வேண்டியதுதானே? அது என்ன தாவேகாட்ட மட்டும் போயிட்டு தற்குறி, நீயே தற்குறி தான். அவன் எவனா திருப்பிட்டு கேட்கணும். இப்ப நீ சொல்லுப்பா. ஜர்னலிசம் எத்தனை வகைப்படும்? இந்தியன் பிரஸ் கவுன்சில் உடைய தலைவர் யார்? பிரஸ் கவுன்சில் எங்கே இருக்கிறது? அப்படி ஒண்ணு இருக்கிறதாவது தெரியுமா உனக்கு? அப்படின்னா, நான் நிலைய சுரேஷ் இங்க நிலைமை சரியில்லை. ரொம்ப மோசமாக தொடர்பு இருக்கிறது. எல்லைக்கு வெளியில் லைவ் கட் பண்ணியா போட்டு. அந்த மாரி அவன்கிட்ட மாட்டணும். நம்ம ஒரு நாள் தாவேகா மாரி போய் நின்னுக்கின்னு என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விடணும். சொல்றா, நீ சொல்லு. பொலிட்டிக்கல் தானே பார்க்குற? இந்தியாவுல எந்தெந்த கட்சி ஆட்சி பண்ணுச்சு? தமிழ்நாட்டுல எந்தெந்த கட்சி? மொழிவாரி மாகாணங்கள் எப்போ பிரிச்சாங்க? சொல்லு. சொல்லு. பெரிய வருமா கரைச்சு குடிச்சு பண்ண மாரி. இந்த மாரி கேள்வியே கேட்கக்கூடாது போய் அவங்கள்ட்ட. சின்ன பசங்க தானே. ம். அங்க போய் கேளு. விஜய்ட்ட போய் கேளு. ம். நொட்டுன்னு மைக்க பிடிங்கி மண்டையில அடிச்சுருவாங்க. இல்ல உதயநிதிட்ட போய் கேளேன். தைரியம் இருந்தா. ஐம்பெரும் தலைவர்கள சொல்லுங்க தலைவரேன்னு. திமுக எப்ப ஆரம்பிச்சுன்னு கேளுங்க உதயநிதிட்ட போய். அங்க வேற மாரி கேட்பான். நம்மள இப்படி சொல்றாங்களே, என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு. அது வந்து பார்த்தோம். அப்புறம் இவரு இப்படி சொன்னாரே, என்ன நினைக்கிறீங்க? என்னமோ என்னமோ இவரும் அவரும் ஒண்ணா. அப்படியே. கேளேன். உன்ன திட்டிட்டான்யா. சபையில உன் பாட்ட குத்தம்ன்னு சொல்லிட்டான். நாகேஷ் சொல்லாப்ல அந்த மாரி சொல்லி கேளு. மத்தவங்கள்ட்ட மட்டும் போய் கேட்குற? உன்ன வண்ட வண்டியா அவர் திட்டிக்கிறாரு. அத பத்தி என்ன நினைக்கிற? அவரு டெல்லி போயிட்டு வராரு. சசிகலாவுடன் இணைவு சம்பந்தமா. பேசவே இல்லங்க அத பத்தி. இல்லங்க சசிகலா பத்தி ஏங்க அத பத்தி நான் பேசவே இல்லங்க. இல்லங்க சசிகலா வந்து நீங்க ஏங்க அத பத்தியே நாங்க பேசலன்னு சொல்றாங்க. அது சரிங்க. ஆனா சசிகலா இப்படியே ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கும்? ஒரு அளவு வரையும் தான் இருக்கும். இப்படிதான் இருக்கானுங்க. ஏன்னா அசைன்மென்ட். அங்க போய் இவர் வந்தாருன்னா இவர்ட்ட போய் இத கேட்கணும். போ போ ஓடு 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 ஓடு. இந்த கேள்வி கேளு. கேட்டியா? என்ன நம்பரு? ஜிபே தானே? ரைட் போ போ. அதனால இதான் நிலைமை. தாவேகா வந்து மேட்டருக்கு வருவோம். ம். இது திருப்பி விருப்ப மனு குடுக்கணும்ல. அத வாங்கி தானே இவங்க ஃபீல் பண்ணவங்க குடுக்கணும். பார்த்துட்டு 500 பேரோ, 1000 பேரோ குடுத்ததா சொல்றாங்க. ம். மத்ததுக்கெல்லாம் நம்மளுக்கு நியூஸ் வரும். இந்த விருப்ப மனு குடுத்தது எங்கேயாவது செய்தியா வந்துச்சு? திரும்பி கொண்டு வந்து வரல. குடுத்தது. ஒண்ணும் வரல. அவங்கள்ட்ட போய் மைக்லாம் நீங்களும் அத போடுவாங்க. சொல்லல. நீங்க தான் அப்டேட் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சா தான் நான் சொல்லுவேன். அப்ப அந்த மாரி வந்த மாரி தெரியல. ஏதோ அப்படி இப்படி காமிச்சாங்க. பனையூர் லாங்ல கொஞ்சம் பேர் அப்படி இப்படி போன மாரி குடுத்த மாரினாங்க. ரைட்டு. சரி, சரி, சரி. குடுத்துட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு புஷி ஆனந்த் உட்காந்து இது நடத்தணும்ல. ம். என்ன தொகுதி கேட்குறீங்க? குடியாத்தம். குடியாத்தம் எங்கே இருக்கிறது? முதல்ல நீ சொல்லு எங்கே இருக்கிறது? தெரியாதனால தான் நான் உன்ட்ட கேட்கிறேன். செய்யாறு வந்து நெல்லை மாவட்டத்துல இருக்குதுன்னு சொன்னவரு அவரு. மிரண்டுட்டாரு ஒரு தலைவர். ஏய் என்னப்பா ஒரு கட்சியோட போய் எல்லாரும் செய்யாறு போய் தென் மாவட்டங்கள்ல இருக்குதுன்றான் அந்த ஆளு. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படின்றாப்புல.
இந்த மாதிரி இவர் வந்து அவங்கள அப்படியே பண்ணி ரெடி பண்ணி 234 தொகுதிக்கும் வேட்பாளர் ரெடி பண்ணணும். கரெக்டா? ஆமா. அதுக்கப்புறம் இத்தியாதி அந்த டெபாசிட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்களா? இவன் தான் நம்ம இவரான என்ன ரமேஷ், என்ன நடக்குது? இதோ பொட்டிக்கடையில் நிற்கிறேன் சுரேஷ். என்ன சொல்கிறாங்க? பட்டியல் ரெடி பண்ணிட்டாங்களாம். அப்படியா? யார் சொன்னா? பொட்டி கடைக்காரர் தான் இப்போ டீ போட்டுன்னு சொன்னாப்புல. சரி, வேறு என்ன சொல்கிறாரு? பட்டியல் கட்டமாக 20 பேர் வருவாங்களாம். சரி, அப்புறம் எல்லாத்தையுமே அறிவிப்பாராம். ஆஹா, பயங்கரமான மோதலாக இருக்கும் என்று சொல்கிறார். டீ கடைக்காரர் சொன்னாரா? கரெக்டாக தான் இருக்கும். இவ்வளோ தான் இவங்க சோர்ஸு. போகாத ஆதவ அர்ஜுனாவை இங்கே வச்சுட்டு சொன்னாங்கல்ல. ஹைதராபாத்தில் ஆதவ அர்ஜுனா அவர் வீட்டில் உட்காந்துக்கிறாரு. அவர் உட்காந்து வீடியோ பார்த்துனுக்கிறாரு. பரவாயில்லப்பா, நம்மள மாதிரியே ஒருத்தன் ஹைதராபாத் போய்க்கிறான் போல அப்படின்னு. இதுதான் இந்த ஊடகங்களோட டிவியோட நிலைப்பாடு என்ன சார்? தனியாவே நின்னு விஜய்க்கே தெரியாத கேள்வியை போய் என்ன கேட்டீங்கன்னா இல்ல, தனியாவே நிப்போன்னு சொன்னாங்க. இப்ப கூட்டணிக்காக யாராவது எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா? கூட்டணி யாராவது வருவாங்க அப்படின்ட்டு. செங்கோட்டையன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. ஏது திருநாள் ஏது தெய்வத்தையே மனிதர்கள் எல்லாம் மறந்த போது ஒரு பாட்டு ஒன்று வரும். ஊரேது ஊரே, அதாவது ஹீரோயின் வந்து எல்லாம் மறுத்துருவார் ஹீரோ. அவங்க அப்படியே தனியா நின்று பாடிக்கிட்டு இருப்பாங்க. உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலேன்னு. காங்கிரஸை பார்த்து திமுக பார்த்து உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலேன்னு. காங்கிரஸும் போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு மீம் போட்டுக்கிறான். ஏய் மச்சான், உன்னை விட்டு எவன் போனாலும் சரி, எவனும் உன்ட்ட வராட்டாலும் சரி, நானும் வரமாட்டேன். எப்படி இது நல்லா இருக்குல்ல? காங்கிரஸ் சொல்ற மாதிரி. இவங்கள்ட்ட இருக்கிற பவர் இப்பதான் தெரியுது. இவங்க போய் ராகுல்கிட்ட அழுத்தம் கொடுத்து உள்ள கொண்டு வரதுக்கான ஏற்பாடு இவங்கள்ட்ட யாருமே கிடையாது. ரெண்டாவது, ஸ்லீப்பர் செல் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து தனியாக நிற்க வச்சாதான் அதுக்கு லாபம். அதுக்கு தானே ஸ்லீப்பர் செல் அமுச்சிக்கிறாங்க. அதனால அது அடிக்கடி போய் படம் காமிச்சுனுக்குது. இங்க போயிடுவோன்னு சொல்லி தானே 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்க காங்கிரஸ். அது 2 வகைப்படும். ஒன்று உண்மையிலேயே அவர் ஆசைப்பட்டாப்புல ராகுல். நான் தான் சொல்கிறேன், அங்கே கட் பண்ணி தான் இங்கே தூக்குனாங்கன்றது. அதனால இப்போ எல்லாம் அதான் சொல்கிறான், இந்த 3 சீட்டு சனினுக்கா நீ இந்த மாதிரி இது பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருக்கலாமே, கூடி பேசி அவர் முதல்வர் அப்படின்னு. என்னயா கட்சி நடத்துறீங்களா, வேறு எதாவது நடத்துறீங்களா? அது ஒன்று. அப்போ தாவேகாவுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அதிமுக ரெடியாக இருக்குது. என்டிஏ பேட்டா என்னையா பண்ண, என்கிட்ட வரமாட்டேன்ட்டு போனியா, ஒரு சீட்டு ஜெயிக்கிறியா பாரு அப்படின்னு நீங்கள் சேர்ந்தாங்கன்னா முடிஞ்சது கதை. பிளாஸ்ட்டு ஏன்டா இந்த வேலையை பண்ணோன்னு அப்போ போய் கூப்பிட்டு விடுவாப்ல ராகுல். கார்கேவை வர சொன்னேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னா. ஆனால் கூப்பிட்டீங்களாமன் பலின்னு ஒன்று விழும். என்ன நினச்சினுக்கிற? ஒழுங்கா தாவேக கூட போயிருந்தா நீ வேற லெவலு. எங்க அந்தாலும் எங்க இந்த லெவலு ஆகும். ஆனால் இவர் போக மாட்டார். போகும்போது அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா இந்த பாருங்கண்ணா, என்னது 44%ண்ணா மே ஓட்டு என்றானே. ஏய் சொல்லியா ராஜ்மோகன்? அதான் ஓட்டு என்றானே காலையிலேயே தலைவர் தான். அதுக்கப்புறம் நேராக நம்ம கவர்னரை போய் பார்க்குறோம். பார்த்துட்டு டேட்டு குறிக்கிறோம். ஜோசப் ஸ்டாலின், ஜோசப் விஜய் நம்ம வந்து பதவி ஏற்கிறோம் அப்படின்ற இல்லையா? என்டிஏ போகலான்னு தலைவர். ஏய் காமிடா, அதை காமிடா. ஏய் தலைவரை பாருங்க 46%. ஓ செங்கோட்டையா சொல்லுவா. ஒரு வரலாறு படைக்க போகிறீர்கள் 1978. லோ மேட்டர் சொல்லு, ஒரு வரலாறு படைக்க போகிறீர்கள் சொல்லிட்டார். பார்த்தீங்களா? அதான் போகாதீங்க, இப்படியே இருக்கலாம் அப்படின்னு. இதுதான் தலையில் தனியாக தான் நிற்க போகிறாங்க. தனியாகவே போக போகிறாங்க. நான் சொன்னேன், நான் இந்த பாட்டு தேரேது பாசம் படம்னு நினைக்கிறாங்க. திருநாள் ஏது தெய்வத்தையே மனிதர் எல்லாம் மறந்த போகுது. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.